السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومكروا مكرا ومكرنا مكرا وهم لا يشعرون. فانظر كيف كان عاقبة مكرهم أنا دمرناهم وقومهم أجمعين. فتلك بيوتهم خاوية بما ظلموا إن في ذلك لآية لقوم يعلمون. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இவ்வுலகிற்கு மக்களை ஓரிரையின் பக்கமும் நேர்வழியின் பக்கமும் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அழகிய முன்மாதிரியாகவும் சிறந்த அருட்படையாகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட அண்ணலும் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும், அவர்கள் வலியுற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் ஓதி காட்டிய திருமறை வசனம் அல்லாஹ் தஆலா திருமறையில் 27வது அத்தியாயம் 51வது வசனம், சூரத்துன் நம்ல் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலே 51வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்: வமக்கரு மக்ரன் வமக்கர்னா மக்ரம் வஹும் லா யஷ்உரூன். அவர்கள் சூழ்ச்சிகளுக்கு மேல் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தார்கள், நாமும் சூழ்ச்சி செய்தோம். அது எப்படிப்பட்ட சூழ்ச்சி என்றால், அவர்கள் அறியாத விதத்தில் நாம் ஒரு சூழ்ச்சி செய்தோம். கடைசியாக அவர்களுடைய சூழ்ச்சி என்ன ஆனது என்றால் தோல்வியுற்றது. நாம் அவர்கள் அனைவரையும் நாம் அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா அந்த திருமறை வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இது யாரை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் அப்படின்னு பார்த்தா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி இருந்தாங்க இல்லையா, அந்த நபியினுடைய கௌமுகளை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே, இந்த இதற்கு மேல் இருக்கக்கூடிய வசனங்களிலும் தொடர்ந்து கீழே வரக்கூடிய வசனங்களிலும் அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகளை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி. அவங்க ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்க. சொன்ன உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அத்தாட்சி என்ன, ஏதாவது ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரத்தை காட்டினா நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்கின்றோம், அல்லாஹ் ஒருவனே என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஒரு முஅஜிஸா, ஒரு எப்போதுமே காட்டப்படாத ஒரு முஅஜிஸாவை அவர்களுக்கு காட்டுகின்றான். என்ன முஅஜிஸா? அது அற்புதம். என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னால், பாறைகளை உடைத்து கொண்டு ஒரு சூழ் கொண்ட ஒட்டகம் அப்படி உயிரோடு வருது. வயிற்றுக்குள்ள குட்டியோட ஒரு சூழ் கொண்ட ஒட்டகம் ஒன்று அப்படியே அந்த பாறையிலேருந்து வெளியில் வருது. இதை கண்கூடாக அந்த மக்கள் பார்க்குறாங்க. கண்கூடாக பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்றுக்கொள்ளணும்ல, அவங்க தானே கேட்குறாங்க.
அற்புதத்தை காட்டுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோங்கிறாங்க. அற்புதம் காட்டப்பட்டு விட்டது, கண்கூடாக பார்க்குறாங்க. பார்த்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் உன்னுடைய இந்த கை ஜாலந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளாமல் போகிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், 3 நாட்கள் அவங்களுக்கு தவணை கொடுக்குறோம். கண்கூடாக இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகு என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அல்லாஹ் திருமறையில் வசனத்தில் 2-3 வசனங்களில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்டா, என்னுடைய அற்புதங்களை நான் காட்டிய பிறகு அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்கள். இதுதான் அல்லாஹ்வினுடைய சுன்னத். அற்புதத்தை நீங்கள் தானே காட்ட சொல்கிறீங்க, காட்டியாச்சு. அல்லாஹ் ஒருவனே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த கூட்டத்தார் அழிக்கப்பட்டு விடுவார்கள். அப்போ 3 நாள் டைம் கொடுக்கப்படும். எல்லா கூட்டத்தாருக்கும் அப்படி தான், 3 நாள் டைம். அந்த 3 நாளுக்குள்ளே அவங்க திருந்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது, ஒரு சான்ஸ். அந்த 3 நாளில் அவங்க திருந்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? திருந்தினாங்களா? அதுக்கு மாறாக என்ன பண்ணாங்க? அது திருந்தக்கூடிய சமுதாயம் மாதிரி இல்லை. ஏன்னு சொன்னால், அற்புதத்தை பார்க்குறாங்க, கண்கூடா பார்த்து கொண்டே ஏற்கவில்லைன்னு சொன்னால் அவங்க திருந்துவாங்களா? திருந்தக்கூடிய சமுதாயம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தையே கொண்டுறலாம். எப்படி பாருங்க, அதுதான் இல்லை, நான் ஓதி காட்டி அந்த திருமறை வசனத்தில் சொல்கிறான். ஓ மக்கரு மக்கரம் ஓ மக்கர்னா மக்கரம் ஒகும்லா ஈஸ்வரம். சூழ்ச்சிக்கு மேலே அவங்க சூழ்ச்சிகள் செய்து கொண்டே இருந்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் நம்ம கொண்டுறலாம், சாலிஹையே நம்ம கொண்டுறலாம். கொண்டுட்டா என்ன? அவர் உண்மையிலே நல்லவராக இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். கெட்டவராக இருந்தால் கொல்லப்படுறதுக்கு தகுதியானவர் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதாயின்ங்கிற ஒரு நகரத்தில் இருந்தாங்க. அங்கே ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசலில் அவங்க மற்ற நேரங்களில் ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லிட்டு மற்ற நேரங்களில் தொழுகைக்காக அந்த பள்ளிக்கு போவாங்க, இபாதத்துக்களை செய்வாங்க. அப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குகை இருக்குது, ஒரு மலை குகை இருக்குது. அந்த பள்ளிக்கு பக்கத்திலே ஒரு மலை குகை ஒன்று இருக்கும். அந்த குகையில் போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், 9 பேர் இவனுங்க, 9 பேர் அந்த கூட்டத்தாரினுடைய தலைவர்கள் 9 பேர் திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த 9 பேரும் அந்த குகைக்குள்ளே மறைச்சிக்கிறாங்க. இரவு நேரத்தில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இபாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த குகைக்குள்ளே இந்த 9 பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கரெக்டாக அவர் தொழுதுட்டு வெளியில் வர நேரத்தில் நம்ம கொண்டுடலாம். அவங்க குடும்பத்தார் அவங்க வீட்டுக்கும் ஸ்கெட்ச் போட்டு அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க, வேறு ஆட்களை நியமித்து அங்கேயும் நீங்கள் கொலை செஞ்சிடுங்க, அவங்களையும் இவரையும் கொலை செஞ்சிடலாம். அவங்களுடைய மக்கள் கேட்டாங்கன்னா, எங்களுக்கு தெரியாதுப்பா, எப்படியோ இறைவனுடைய தண்டனை அவருக்கு மேலே இறங்கிட்டு நவுது பில்லா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்க திட்டம் போட்டு அந்த குகைக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் என்ன பண்ணுறான்னு சொன்னால், மேலேருந்து ஒரு பெரிய பாறை அப்படியே உருண்டு வருது. அது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்படியே மேலேருந்து அப்படியே உளுந்து அந்த வழியை அடைத்து விடுகின்றது. அந்த குகையை அடைச்ச உடனே அந்த 9 பேரும் அதுக்குள்ளேயே செத்து போயிடுறாங்க. இந்த கூட்டத்தாருக்கு அவங்களுடைய கவுமுகளுக்கு என்ன ஆகுதுன்னா, 3 நாட்குள்ளே அவங்க தேடுறானுங்க, நம்ம தலைவர்கள் என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் உள்ள தொடர்பை எல்லாம் முதல்ல துண்டிச்சுட்டு என்ன பண்ணான்னு சொன்னால், இந்த 9 பேரும் குகைக்குள்ளேயே செத்து போயிடுறானுங்க. மீதி மக்கள் மீது 3 நாட்கள் கழித்து மிக பெரும் அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனை அவங்க வீடுகள் உள்ளேயே அப்படியே செத்து கிடக்கிறாங்க எல்லாரும். பெரும் சத்தம் ஒன்று அவங்கள தாக்குது. மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் அவங்களை தாக்கியது அப்படின்னு நல்லா சொல்கிறோம். தாக்கி அவங்க வீடுகளுக்குள்ளேயே இறந்து கிடந்தார்கள் நல்லா சொல்கிறோம். அதை தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஓ மக்கரு மக்கரா ஓ மக்கர்னா மக்கரம் ஒகும்லா ஈஸ்வரம். அவர்கள் சூழ்ச்சிகளுக்கு மேல் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தார்கள். நாமும் சூழ்ச்சி அவர்கள் அறியாத வகையில் நாம் சூழ்ச்சி செஞ்சோம். இன்றைக்கி இதை அப்படியே பொருத்தி பாருங்கள். இன்றைய உலக அரசியலுக்கு அப்படியே நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். எதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன்? நிறைய உதாரணங்கள் எல்லாம், நிறைய கவுமுகளுடைய உதாரணங்கள் எல்லாம் சொல்கிறோம். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், அந்த 9 பேர், அதே 9 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. யார்? அமெரிக்காவை சேர்ந்த 3 பேர், இஸ்ரேலை சேர்ந்த 3 பேர்,
இந்தியாவை சேர்ந்த 3 பேர், மொத்தம் 9 பேர். யாரும் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவை சேர்ந்த 3 பேர், இஸ்ரேலை சேர்ந்த 3 பேர், இந்தியாவை சேர்ந்த 3 பேர். இவங்க என்ன பண்ணுறாங்க? மக்கரு மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கின்றான். என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூயார்க் நகரத்திலே வந்து ஒரு மேயர் ஒருத்தர் வந்து வெற்றி பெறுறார். அவர் வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையில் உள்ளவர் தான். இஸ்லாத்தின் பெயர் அவருக்கு இருந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் கொள்கையை சார்ந்தவர் அவர். அந்த அமெரிக்காவில் எதிர்கட்சி சார்பாக நின்று அவர் வெற்றி பெறுறார். அவர் மிக பெரும் ஒரு வெற்றி. ஆனால் இது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு படிப்பினையை கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு கொடுக்குமா என்றால் கொடுக்காது. இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னு சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் எப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே வந்து இந்த யூதர்களுடைய ஆதரவு இல்லாமல் யாருமே ஜெயிக்க முடியாதுங்க. இந்த தேர்தல் வரலாற்றையே நீங்கள் எடுத்து பாருங்கள், அமெரிக்காவினுடைய தேர்தல். ஏன்னா அந்த அளவுக்கு யூதர்கள் வந்து அங்கே வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, அந்த அமெரிக்காவையே தங்களுடைய கைக்குள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆட்சியாளர்களாக வர்றாங்க இல்லையா, ஜனாதிபதியாக வர்றாங்க இல்லையா, அவங்க கூட அந்த யூத சமுதாயத்தை சேர்ந்தவராக தான் இருப்பாங்க. மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்தாலும் கூட இவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் அவர்களை. ஒபாமா மாதிரி ஆளுங்க வந்தாங்கன்னா இந்த யூதர்கள் இருக்காங்களே அவங்க கட்டுப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு யூதர்களுடைய தாக்கம் அரசியல் லெவல்லையும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி அங்கே வளமிக்கதாக இருக்கு அமெரிக்காவை பொறுத்தவரையில். அப்போ அந்த நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து அந்த யூதர்களுக்கு எதிராகவே நின்று அவர் வந்து அவருடைய கொள்கை என்னன்னு சொன்னால், கம்யூனிஸ்ட் கொள்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் என்ன சொன்னாருன்னா, பாலஸ்தீன மக்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடிய மக்கள் உலகத்தில் எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகின்றார்களோ அந்த மக்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். சூடானில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க, அதே மாதிரி பாலஸ்தீனத்தில் பெண்கள், குழந்தைகள், அப்பாவி மக்கள் கொல்லப்படக்கூடிய எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாகவே பேசினார். அவருக்கு எதிரான சூழ்ச்சி திட்டங்கள், எவ்வளவோ சூழ்ச்சி திட்டங்கள்லாம் பண்ணாங்க. திட்டமிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து இவர் ட்ரம்பே வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறான்னு சொன்னால், இவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னால், இங்கே ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னால் அரபு நாடுகளோடு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவே கெட்டு போயிடும் அப்படின்றாரு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றா பேசினார், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பேசினார். இன்னொரு தடவை பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து அந்த நியூயார்க் நகரத்துக்கு இவர் ஜெயித்து விட்டால் நியூயார்க் நகரத்திற்கான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பணம் கொடுக்குறோம் இல்லையா, அது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு தடவை பல விஷயங்களை சொன்னார், மிரட்டி பார்த்தார். கடைசியில் பாருங்கள், அந்த சாமானிய ஒரு மனிதன், உகாண்டாவை சேர்ந்த அந்த மனிதன், முஸ்லீம் பேர் உள்ளவர் தான், நான் கம்யூனிஸ்ட் கொள்கையில் உள்ளவர் அவர். அப்போ அவர் ஜெயிக்கிறார். அப்போ இது உலகுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் என்ன பண்ணுவான், அல்லாஹ் நினச்சாண்டா எதை வேணாலும் செய்து காமிப்பான். அவங்களுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே போய் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான், தன்னுடைய வேலையை அங்கே காமிப்பான். இதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எத்தனையோ உதாரணங்கள் இதுக்கு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுதைபியா ஒப்பந்தம் சொல்லி ஒரு ஒப்பந்தம் நடக்குது பாருங்கள், ஹிஜ்ரி 6 நடக்குது. துல்கைதா மாதம் ஹிஜ்ரி 6 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு போய் 6வது ஆண்டு அப்போ இந்த ஒப்பந்தம் நடக்குது. இந்த ஒப்பந்தம் நடக்கும்போது என்ன ஆகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 1500 சஹாபாக்களும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உம்ரா செய்கிறதுக்காக போகிறாங்க. கனவு காண்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த கனவுல பார்த்தீங்கன்னு சொன்னால், உம்ரா செய்கிற மாதிரி, சஹாபாக்களை அழைத்து போகிற மாதிரி, ஒட்டகங்களை குர்பானி கொடுக்குற மாதிரிலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காண்றாங்க. சஹாபாக்களும் கனவு காண்றாங்க. நபியினுடைய கனவு 100% உண்மையானது, அது வஹி மாதிரி. அப்போ சஹாபாக்கெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரே ஒரு வாளை மட்டும் நீங்கள் வச்சுக்கிறீங்க, வாளை வந்து வெளியில் எடுக்காதீங்க, உரைக்குள்ளேயே வைத்திருங்கள்,
சேஃப்டிக்காக, நம்ம பாதுகாப்புக்காக ஒரே ஒரு வாளை மட்டும் உள்ளே வச்சு உரையை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒட்டகைகளை குர்பானி பிராணிகளை முன்னாடி அனுப்பிட்டு நம்ம பின்னாடி போகணும். உம்ராவுடைய ஆடையோடு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போகும்போது அவனுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அச்சுறுத்தல் இவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அச்சுறுத்தல் கொடுத்து கடைசியில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுது. அந்த ஒப்பந்தத்தில் என்னன்னு சொன்னால் ரொம்ப அநியாயமான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்னன்னு சொன்னால், மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா, அவங்கள நாங்கள் திருப்பி மதீனாவுக்கு அனுப்ப மாட்டோம். மதீனாவிலிருந்து யாராவது ஒருத்தர் இஸ்லாத்திலிருந்து அந்த தாய் மதத்திற்கு மாறிவிட்டால் அவரை நீங்கள் இங்கே அனுப்பி வச்சிடும். எப்படி பாருங்கள், எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். மக்காவில் யாராவது இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் நாங்கள் அவங்கள மதீனாவுக்கு அனுப்ப மாட்டோம். மதீனாவில் யாராவது ஒருத்தர் தாய் மதத்துக்கு நான் திரும்பிடுறேன், எங்கள் மதத்துக்கே நான் போயிடுறேன் இஸ்லாமிய மதத்தில் இருந்துன்னு சொன்னால் அவங்கள நீங்கள் திருப்பி அனுப்பிடணும்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கண்டிஷனை ஏற்றுக்கொண்டு அதில் கையெழுத்து போட போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொதிக்கிறாங்க. அப்படியே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் தானே? அவங்களுக்கு தாங்க முடியல, அவங்க மனிதர் தானே, அல்லாஹ்வினுடைய தூதருக்கு தான் தெரியும் எப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய சூழ்ச்சி எப்படிப்பட்டது, அல்லாஹ் எப்படி அவர்கள் அறியாத புறத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக பெரும் ஒரு சஹாபியாக இருந்தாலும் அவங்களுக்கு சாதாரண அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க கோபப்படுறாங்க. கோபப்பட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கடைசியில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு இந்த வருடம் நீங்கள் உம்ராக்கு வரக்கூடாது, நீங்கள் திரும்பி போயிடணும், மதீனாக்கே திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் நீங்கள் உம்ராக்கு வரலாம். வந்தால் நாங்கள் ஊருக்குள்ளே யாருமே இருக்க மாட்டோம், எல்லாருமே ஊரை விட்டு வெளியில் போயிடுவோம். அந்த குஃபார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய குஃபார்கள் எல்லாருமே மக்கா விட்டு நாங்கள் எல்லாம் வெளியில் போயிடுவோம், 3 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் இங்கே இருக்கணும், இருந்து உம்ராவை செஞ்சுட்டு நீங்கள் போயிடணும் அப்படின்னு கண்டிஷன். அந்த கண்டிஷன்லாம் போட்டு அதில் கையெழுத்து போட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. வந்து மதீனாவுக்கு சேர்றாங்க. சேர்ந்த உடனே பின்னாடியே ஒரு சஹாபி, அபூ பஷீர் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி. இவங்களுடைய வரலாறுலாம் நமக்கு தெரியவே தெரியாது. இவங்களுடைய தியாகங்களை பாருங்கள், எவ்வளோ பெரிய தியாகங்கள் பாருங்கள். அந்த அபூ பஷீருங்கிற அந்த சஹாபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பின்னாடியே அப்படியே மதீனாவுக்கு வந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாங்க. பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டேன், நீ மக்காலேருந்து இஸ்லாத்தை எதிர்த்து மதீனாவுக்கு வந்திருக்க, திருப்பி அனுப்பணும்னு சொல்லி ஒப்பந்தத்தில் இருக்குது, திரும்பி போயிடு. அவனுங்க மக்காலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரை அனுப்பி வச்சுட்டாங்க. இவர் போகிறாரு, இவரை போய் கூட்டு வந்துருங்க, ஒப்பந்தத்தின் பிரகாரம் இவரை போய் கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ 2 பேரும் நிற்கிறாங்க, அபூ பஷீரும் நிற்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் ஒப்பந்தத்தை மீறி செயல்பட மாட்டேன், நீங்கள் திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த அபூ பஷீருங்கிற சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேர் கூடயும் அப்படியே கிளம்பி போகிறாங்க. போகும்போது போகிற வழியில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தங்குறாங்க, இலைப்பாறும்போது அதில் 2 பேர் வர்றாங்க. அதில் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அந்த வாளை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அவன் பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பான். சில பேருடைய அந்த சுபாவம் அது, அந்த வாளை வச்சுக்கிட்டு இது என்னுடைய வாளை பாரு, இது எத்தனை பேரை கொன்று இருக்கானா அப்படின்னா அவன் பெருமையாக அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய மைனஸ் பாயிண்ட்டை இவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், காட்டு பார்ப்போம், அந்த வாழை காட்டு அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறான், வாழை கையில் கொடுத்தவொன்னே ஒரே போட்டுறாங்க. அவன் போட்டுட்டு இன்னொருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் கையில் அந்த வாள் இருந்தது, அந்த அவனை கொண்டு போட்டு அவனுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு நேராக மதீனாவுக்கு வந்துடுறாங்க. அபூ பஷீருங்கிற சஹாபி நின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் பயங்கர கோபம் வந்துருக்கு. என்ன பண்ணீங்க அப்படின்னோடனே, யாரை சொல்லலாம், நான் இந்த மாதிரி பண்ணேன், நீங்கள் இங்கே இருக்காதீங்க, ஒப்பந்தத்தின் பிரகாரம் நீங்கள் மதீனாவில் இருக்கக்கூடாது, நீங்கள் மதீனாவுக்கு வரக்கூடாது, நீங்கள் எங்கேயாவது போயிடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இந்த அபூ பஷீருங்கிற சஹாபி என்ன சொல்கிறாங்கன்னா, யாரை சொல்லலாம், நீங்கள் என்னை மதீனாவை விட்டு அனுப்பிட்டீங்க, நான் போயிடுறேன், நான் மதீனாலையும் இருக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு
கடற்கரையோரமாக, மக்காக்கும் மதீனாக்கும் நடுவில் கடற்கரை பகுதி இருக்கு இல்லையா, அந்த கடற்கரையோரமாக இவர் போய் தங்கிக்கிறாங்க. இந்த சஹாபி போய் தங்குறாங்க. தங்கி இந்த அங்கேருந்து அந்த மக்காவிலிருந்து சிரியாவை நோக்கி வியாபார கூட்டம் போகும் இல்லையா, அந்த கூட்டத்தாரின் மீது தாக்குதல் தொடுக்கிறது. தாக்குதல் தொடுத்து அவங்களுடைய பொருட்களை பறிக்கிறது. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இது கேள்விப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கால நிறைய பேர் முஸ்லீம் ஆகிட்டாங்க. நிறைய பேர் முஸ்லீம் ஆகி இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அனுப்பாமல் வச்சுருக்காங்களா, அவங்க எல்லாருமே வந்து அபூ பஷீர் கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த இடம் தான் அப்படின்னு சொன்னால் வந்து தாக்குதல், அவங்கள வந்து அடிச்சிடலாம். ஆனால் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. இன்றைக்கி இந்த இடத்துல இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு மாறிடுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு இடத்துக்கு மாறிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடமா அவங்க மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. வரக்கூடிய அந்த வியாபார கூட்டத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிறாங்க. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுறானுங்க, மக்காவினுடைய அந்த குஃபார்கள் எல்லாருமே, குஃபார்களுடைய தலைவர்கள்லாம் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க. பண்ணி என்ன பண்ணுறாங்க, நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் வந்து இந்த ஒப்பந்தம் போட்டோம். அந்த ஒப்பந்தத்தில் புதுசாக, அதாவது இஸ்லாத்தை மக்காவில் ஏற்றுக்கொண்டவர்களை மதீனாக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொன்னோம். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் அனுப்பி வச்சிடறோம். இப்போ பாருங்கள், இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், அதாவது இது நடந்த பிறகு எல்லாத்தையும் அனுப்பி வச்சிடறானுங்க. மக்காவில் இருந்து மதீனாக்கு யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அவனுங்க ஒப்பந்தத்தை மீறி அனுப்பி வச்சிடறாங்க. அனுப்பி வச்சு இது யாருக்கு வெற்றி? முஸ்லீம்களுக்கான வெற்றி தானே. இது மிகப்பெரிய ஒரு வெற்றி முஸ்லீம்களுக்கு. ஒப்பந்தத்தையே அவனுக்கு கிழிச்சு போட்டுறானுங்க. அந்த ஹுதைபியா ஒப்பந்தமே காலாவதி ஆகி போகுது. இதுக்கு இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், முஸ்லீம்கள் வந்து தாவா பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க மக்களுக்கு மத்தியில். அதாவது வெறும் 3000 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. எப்போ? ஹுதைபியாவுக்கு முன்னாடி, அந்த ஒப்பந்தம் போடப்படுறதுக்கு முன்னாடி வெறும் 3000 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. ஹுதைபியா ஒப்பந்தம் கிழிக்கப்பட்ட பிறகு 10,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அல்லாஹ் வந்து பாருங்கள், அதுதான் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த திருமுறை வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள், சூழ்ச்சிக்கு மேல் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் அறியாத புறத்தில் நாமும் சூழ்ச்சி செய்வோம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். 16வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். சூரத்துன் நஹல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இவர்கள் என்ன நினைத்து கொண்டார்களா? தீய சூழ்ச்சிகளை இவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களை நாம் அப்படியே விட்டு விடுவோம் என்று இவர்கள் நினைத்து கொண்டார்களா? திடீரென்று பூமியை 2ஆக பிளந்து இவர்களை விழுங்க வைத்து விடுவோம். அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான். திடீரென்று பூமியை 2ஆக பிளந்து இவர்களை நாம் விழுங்க வைத்து விடுவோம். இல்லை என்றால் இவர்கள் அறியாத புறத்தில் நாம் இவர்களுக்கு தண்டனையை கொடுப்போம். இவர்களுக்கே தெரியாது, நம்ம தண்டனையை கொடுப்போம். அல்லது இவர்களுடைய வேலைகளில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது நம்முடைய தண்டனை இவர்களிடம் வராது என்று இவர்கள் நினைத்து கொண்டார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். சுனாமிலாம் யோசிச்சு பாருங்க, இந்த ஆயத்துக்கும் சுனாமிக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்கு பாருங்க. யாராவது நினைச்சு பார்த்தோமா? சுனாமிக்கு முன்னாடி சுனாமிங்கிற ஒரு பேரே தெரியாது நமக்கு. திடீரென்று தானே நம்ம வேலைகள் அவங்கவுங்க வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் திடீரென்று தான் அந்த சுனாமி வருது. அதுக்கு பின்னாடி தான் சுனாமிங்கிற பேரையே நம்ம வந்து தெரிந்து கொண்டோம். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய சூழ்ச்சிங்கிறது சாதாரணமான சூழ்ச்சி கிடையாது. அவர்கள் அறியாத வகையில் அல்லாஹ் தஆலா சூழ்ச்சி செய்து வெற்றி பெற வைப்போம். இன்றைக்கி இவன் என்ன பண்ணுறான், இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்கான் இல்லையா, ஹமாஸோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், எல்லாமே இவங்களுக்கு எதிரானது தான். ஹமாஸுக்கு எதிரான ஒப்பந்தங்கள் தான். அதில் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹமாஸுக்கு எதிரானது தான். அது என்ன சொல்கிறான்னு சொன்னால், இவங்க ஆயுதங்களை விட்டுட்டு பாலஸ்தீனத்தை விட்டு இவங்க வெளியில் போயிடணும், இவங்க இங்கே இருக்கவே கூடாது, ஆயுதங்களை களைந்து விட வேண்டும் என்று சொல்கிறான். இன்னொன்று என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இவர்கள் வந்து எங்களுடைய அந்த கைதிகளை விடுவித்து விட வேண்டும். கைதிகள் இருந்தால் தான் ஏதாவது கண்டிஷனை இவங்க போட முடியும். எல்லா கைதிகளையும் விடுவிச்சிட்டாங்க. விடுவிச்ச உடனே என்ன பண்ணிட்டான்னு சொன்னால்,
பாலஸ்தீனத்தினுடைய 58% பகுதிகளை அவன் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டான். மஞ்சள் கோடு அப்படின்னு ஒரு கோடு மாதிரி இருக்கும். பாலஸ்தீனமே அந்த காசா பகுதியை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு மாதிரி தான் இருக்கும். அந்த துண்டில் 58% பகுதியை அவன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டான். 42% தான் இப்போ ஹமாஸுடைய கையில் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான்னா, ஒரு 7 பேர் இறந்தவர்களுடைய உடல்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் திரும்ப தாக்குதல் தொடுப்போம். தாக்குதல் தொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. தாக்குதல்லாம் நிறுத்தலாம் இல்லை. லெபனானில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் மேலே பொதுமக்கள் மீது குண்டுகளை போட்டு பெண்கள் குழந்தைகளை சாவடிக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா சூடானில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முஸ்லீம் நாடு அவனும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் இருக்கு இல்லையா, சூடானுடைய அரசாங்கம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுக்குது. சூடானுடைய அந்த அரசாங்கம் இப்போ என்ன பண்ணால், பாலஸ்தீனத்துக்கு இவங்க ஆதரவு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய இராணுவ தளபதியை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. சூடானுடைய இராணுவ தளபதியை விலை கொடுத்து வாங்கிட்டு இப்போ இதுக்கு ஃபண்டு யார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் நாடு தான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கொடுக்குறான். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணுறான். அங்கே உள்ள மக்கள் அநியாயமாக கொல்லப்படுறாங்க. ஊரை விட்டு விரட்டுறான். அந்த இடங்களை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் அடித்து துரத்துறாங்க. அடித்து துரத்தி அந்த ஊர் தன்னுடைய கைக்குள் வர வேண்டும், அந்த பகுதிகளை சூடானுடைய பெரும் பகுதிகளை நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி செஞ்சிட்ருக்கான். இதுக்கு ஈரான் அந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இல்லையா, அந்த அரசாங்கத்துக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணுது. அவங்க ஆயுதங்களை கொடுக்குறாங்க. இப்படி இவங்க பொதுமக்களையும் குழந்தைகளையும் அநியாயமான முறையில் கொலை செய்து கொண்டும் அநியாயம் இழைத்து கொண்டும் இருக்கிறாங்க. அப்போ நான் ஓதி காட்டிய அந்த திருமறை வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, இவர்கள் சூழ்ச்சி, இவர்கள் அறியாத புறத்தில் நாம் இவர்களுக்கு சூழ்ச்சி செய்வோம். சூழ்ச்சி செய்து இவர்களை நாம் முற்றிலுமாக நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இவங்களுக்கு டைம் அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே அல்லாஹ் யார் யார் நல்லவங்க, யார் யார் கெட்டவங்க, இவங்களோடு சேர போகிறவங்க யார், இவங்களை விட்டு பிரிந்து இவங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பிரித்து பார்த்து விட்டு அல்லாஹ் தண்டனையை கொடுக்கும். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம இந்த வசனங்களிலிருந்தும் மேலும் இந்த நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களிலிருந்தும் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ்வினுடைய தண்டனை எப்போ வேணாலும் வரும். அதனால் அநீதி இழைக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நாம் நிற்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும் அநீதி இழைக்கக்கூடிய அந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒவ்வொரு முஸ்லீமும் நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட அநியாயத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நம்மிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டுள்ளார்களோ நோய்களை முழுமையாக குணப்படுத்துவானாக. பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிவிரைவிலே வெற்றியை கொடுத்தருள்வானாக. சூடானிலே அல்லாஹ் தஆலா அமைதியை ஏற்படுத்துவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.